ஓம் சாந்தி. 24/7/2026 வெள்ளிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இந்த மகாபாரத யுத்தத்தில் பழைய சிருஷ்டி அழிந்து போகும். அதனால் யுத்தத்துக்கு முன் பாபாவிடம் முழுமையாக ஆஸ்தியினை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கான முழுமையான முயற்சி செய்கின்ற அப்படிப்பட்ட குழுவாக இருக்க வேண்டும். நாம் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். தூய்மை இழந்துவிடக் கூடாது. முற்றிலும் பற்றற்றவர்களாக இந்த குழு என்பது இருக்க வேண்டும். அப்பொழுது ஏதேனும் அதிசயம் நிகழ்த்தி காட்டலாம். யார் மீதும் மோகம் இருக்கக்கூடாது. மோகம் என்ற கயிறு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தும். இனிமையான பாபா நம்மை சொர்க்கவாசியாக ஆக்குவதற்காக இங்கு வந்துள்ளார். நினைவு யாத்திரையினால்தான் தூய்மையாகின்றோம். ஒரு வினாடியில் முக்தி, ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை தருகின்றார். பாபா ஒரு வினாடியில் ஆஸ்தி தருகின்றார். நினைவு என்ற யாத்திரையின் மூலமாகத்தான் தூய்மையாக ஆகின்றோம். தங்களுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எந்த தந்தையை அரை கல்பமாக நினைவு செய்து கொண்டிருந்தோமோ அந்த தந்தை கிடைத்து விட்டார். யாரை முழு உலகம் நினைவு செய்கின்றதோ அந்த தந்தை வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படிப்பட்ட பாபாவை மறக்கும்படியாக செய்துவிடுகின்றது மாயை. நாம் தெய்வீக தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். இப்போது அவர்கள் அனைவரும் சூத்திர தர்மத்தினராக ஆகிவிட்டார்கள். அமெரிக்கா முதலியவற்றில் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கலாம். ஆனால் சத்தியுகத்தின் முன்னால் அமெரிக்கா ஒன்றுமே இல்லை. மகாபாரத யுத்தத்தின் மூலமாக இங்குள்ள அனைத்தும் விநாசம் ஆகிவிடும். குழந்தைகள் மீது, அநேக பெண் குழந்தைகள் மீது கொடுமைகள் நடைபெறுகின்றன. தாய்மார்களாகிய உங்களுக்குள் ஒருவர் மற்றவரை பாதுகாப்பதற்கான உங்களுடைய ஒரு குழு உருவாக வேண்டும். ஆனால் ஆத்மா அபிமானியாக அவசியம் ஆக வேண்டும். நாம் தூய்மையாக அவசியம் ஆக வேண்டும். யார் மீதும் மோகத்தின் நாட்டம் இருக்கக்கூடாது. பற்றற்றவராக இருக்க வேண்டும். இந்த சரீரத்தின் மீதும் மோகம் கூடாது. இதுவோ பழைய தோல், ஆனால் இதனை பராமரிக்க வேண்டும். இது பழைய இற்றுப்போன சரீரம். யோக பலத்தின் மூலம் இதை பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும். ஆத்மா தூய்மையாக ஆகிவிட்டால் பிறகு சரீரம் நல்லதாகவே கிடைக்கும். பிரம்மகுமார் குமாரிகளை ஸ்வர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குவதற்காகத்தான் தந்தை வந்துள்ளார். எந்தளவு படிக்கின்றீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். இறுதி காலத்தில் சிவபாபாவின் நினைவிருக்க வேண்டும். அதே கவலையில் யார் சரீரத்தை விட்டு செல்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தின் நாராயணனாக ஆவார்கள். இந்த பழைய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டே படிப்பை படித்து 21 பிறவிகளுக்கான வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். அதனால் இந்த சரீரத்தை பராமரிக்க வேண்டும் மற்றும் இதன் மேல் மோகம் வைக்கக்கூடாது. இறுதி காலத்தில் ஒரு சிவபாபாவின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். அந்த மாதிரியான பயிற்சி செய்ய வேண்டும். வேறு எந்த ஒரு சிந்தனையிலும் செல்லக்கூடாது. தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகி அறியாமை நீக்கக்கூடிய ஞான ஸ்வரூபம் யோகயுக்தாக ஆகுக. மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகக்கூடியவர்களிடம் எந்த விதமான அறியாமையும் இருக்காது. இந்த விஷயம் பற்றி எனக்கு தெரியாது என்று கூறி அவர்கள் தன்னை விடுவித்து கொள்ள மாட்டார்கள். ஞான சுரூப குழந்தைகளிடம் எந்த விஷயத்திற்கான அஞ்ஞானம் இருக்க முடியாது. மேலும் யோகயுக்தாக இருப்பவர்களுக்கு முன்கூட்டியே அனைத்தும் அறிந்தவர் என்ற அனுபவம் ஏற்படும். மாயாவின் ஒன்றும் குறைந்ததல்ல. மாயா மிகவும் அலங்காரத்துடன் இருக்கின்றது. ஆகையால் அதிலிருந்து பாதுகாப்பாக இருங்கள்.
யார் அனைத்து ரூபங்களின் மாயாவை புரிந்து கொண்டார்களோ அவர்கள் தோல்வி அடைவது என்பது அசம்பவம் ஆகும். சதா மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் ஒருபோதும் கேள்விகளில் வர முடியாது. யோகாவில் சதா லைட்டோஸ் மற்றும் மைட்டோஸ் ஸ்திதி அனுபவம் செய்யுங்கள். ஞானம் என்பது லைட், யோகா என்பது மைட். ஞானம் மற்றும் யோகா இரண்டு சக்திகளும் லைட் மற்றும் மைட் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இதுதான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூறப்படுகின்றது. இப்படிப்பட்ட சக்திசாலி ஆத்மாக்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வினாடியில் கடந்து சென்று விடுவார்கள். நேரம் தேவைப்படாது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.